Hello guys, welcome back to our channel Rashakar Balayadio. பாரதியார் யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு PhD அட்மிஷனுக்கானது. ஸோ PhD ஃபுல் டைம் பார்ட் டைம் பண்ணணும் அப்படின்னா அவங்க இந்த ஜூலை 2025 செஷன் இந்த ஒரு பேட்ச்ல அட்மிஷன் வாங்க முடியும். ஸோ அது சம்பந்தப்பட்ட அட்மிஷன் நோட்டிபிகேஷன் பாரதியார் யூனிவர்சிட்டி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த கைட்லைன்ஸ் என்ன, எப்படி வந்து அப்ளை பண்றது எல்லாம் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் என்னன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், ஏன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமா பண்ணிட்டு தான் ஆன்லைன்ல தான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி இந்த PhD அப்ளிகேஷன் போறதுக்கு எவ்வளவு ஃபீஸ், இது மாதிரியான ஃபுல் டீடைல்ஸ் கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூலை 2025 பேட்ச்ல PhD ஜாயின் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபுல் டைம் பார்ட் டைம் எது வேணுமோ அதில் ஜாயின் பண்ணுறதுக்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் பார்த்து நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு என்ன லாஸ்ட் டேட்டுன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதை வந்து ஃபுல்லாக லைவ் டெமோவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ b-u.ac.in அப்படிங்கிறது பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. நான் கலர் சேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கேன், கர்சரை வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்துடும். ஸோ இதில் வந்து ஸ்க்ரோலில் ஓடிட்டே இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஐட்டமாக வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி போகிறேன். ரைட் பாருங்க, இங்கே PhD ஃபுல் டைம் பார்ட் டைம் ஜூலை 2025 அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அல்லது நீங்கள் முன்னே நிறைய ஓடி இருந்ததுன்னா வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா அதில் செகண்டாக வந்துடும். இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த PhD ஃபுல் டைம் பார்ட் டைம் அட்மிஷனுக்கு நோட்டிஃபிகேஷன். இப்போ இந்த மாதம் அட்மிஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் என்ன, ப்ராஸ்பெக்டஸ் என்ன, கைட்லைன்ஸ் எப்படி பண்ணணும், ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம், இதான் லாஸ்ட் டேட்டு, அப்ளை பண்ணவங்க இப்படி இது மாதிரி அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுறேன். பாருங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் மேலே இருக்கு பாருங்க. நான் கர்சர் மூவ் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. PhD ஃபுல் டைம் பார்ட் டைம் ஜூலை 2025 அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்துக்கோங்க. அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஃபார் அட்மிஷன் டு PhD ப்ரோக்ராம் ஃபுல் டைம் பார்ட் டைம், அதாவது ரெகுலர் ஸ்ட்ரீமில் படிக்கிறவங்க, டிஸ்டன்ஸில் கிடையாது, ஃபார் ஜூலை 2025 செஷன் இன் தி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் பாரதியார் யூனிவர்சிட்டி காலேஜஸ் அஃபிலியேட்டட் டு பாரதியார் யூனிவர்சிட்டி இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி. இந்த 4 மாவட்டங்கள் தான் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்குள்ள வருது. அங்க இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸ் எல்லாத்துக்குமே. ஓகேவா? ஸோ எல்லா காலேஜ் இதுலயும் நீங்க PhD பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த கைட்ல இந்த நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கேண்டிடேட்ஸ் who are eligible and willing to apply for PhD FT ஃபுல் டைம், PT பார்ட் டைம் அட்மிஷன் டு மோர் தென் 1 காலேஜஸ். ஓகேவா? நீங்க யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே படிக்கிறதுனால அப்ளை பண்ணலாம், இல்லை யூனிவர்சிட்டிலையும் போட்டு வச்சிடலாம், அஃபிலியேட்டட் காலேஜஸ்லையும் ஒரு இதில் போட்டு வச்சிடலாம். ஒன்றில் கிடைக்கலன்னா இன்னொன்று கிடைக்குங்கிற மாதிரி இருந்தால் ஒவ்வொரு எத்தனை காலேஜுக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலும் அத்தனை அப்ளிகேஷன் தனித்தனியாக போடணும். ஓகேவா? நீங்கள் 3 காலேஜுக்கு போனீங்கன்னா 3 அப்ளிகேஷன், 4 காலேஜுக்கு போட்டால் 4 அப்ளிகேஷன், ஒரு காலேஜுக்கு போட்டால் ஒரு அப்ளிகேஷன். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் போய் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, b-u.ac.in பாரதியார் யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிங்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை பார்த்துக்கலாம். இப்போ எந்த டேட்ல இருந்து அப்ளை பண்ணானா 10/7/2025 இருந்து 31/7/2025 நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து தேதி 15, இன்னும் வந்து 31 வரைக்கும்னா இன்னொரு 17 நாள் இருக்கு. அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடணும். கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து PhD ஒரு அப்ளிகேஷனுக்கு 1000 rupees, SC/ST இருந்ததுன்னா 500 rupees. நீங்கள் எத்தனை காலேஜுக்கு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் கட்டி தனித்தனியாக ஃபீஸ் கட்டி நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்புறம் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய ஃபோட்டோ காப்பி வந்து நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து லாஸ்ட் டேட் வந்து 31/7/2025 அதுக்குள்ள ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் will not be accepted சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜூலை 2025 PhD ஃபுல் டைம் பார்ட் டைம் அட்மிஷன் will be made on the basis of the common entrance test. எதனுடைய அடிப்படையில் PhD அட்மிஷன் பார்ட் டைமா இருந்தாலும் ஃபுல் டைமா இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், CET அப்படிங்கிற டெஸ்ட் எழுதி அதில் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இப்போ அந்த மார்க் ஸ்கோர் பண்ண மார்க் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கும் லிங்க் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதை நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோ கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் மார்க் வந்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதாதவங்க
பிஹெச்டி இந்த ரெகுலர் ஸ்ட்ரீம்ல ஃபுல் டைமோ பார்ட் டைமோ ஜாயின் பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் எம்ஃபில் பண்ணிட்டு நீங்க பிஹெச்டி பண்றீங்கன்னா இந்த டெஸ்ட் தேவையில்லைன்னு ஏற்கனவே நோட்டிபிகேஷன் இருக்கு. அது இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால பிஹெச்டி ஜாயின் பண்ணணும்னா காமனா நீங்க இந்த சிஇடி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். மார்க் ஷீட்டை மார்க் எவ்வளவு வாங்கியிருக்கீங்களோ அது வேணும், அப்பியர் ஆகியிருக்கணும் கண்டிப்பா. அந்த மார்க் அடிப்படையில உங்களுக்கு வந்து முன்னாடி அட்மிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இன்டர்வியூ மார்க்ஸ் அனுசரி அப்புறம் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூ மார்க் எவ்வளவு நீங்க வாங்குறீங்களோ பொறுத்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருங்கிறாங்க. அதனால இதை நோட்டிபிகேஷன் இது அப்படியே வந்து தமிழ்ல கொடுத்துருக்காங்க 2 பேஜ். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் இப்போ நான் எடுத்து காமிச்சிட்டேன். இப்போ ப்ராஸ்பெக்டஸ் பாவிக்கலாம். ஓகேவா? ப்ராஸ்பெக்டஸ் வந்து பாருங்க இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ்ங்கிறது டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஹெச்டி டீடைல்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. பாரதியார் யூனிவர்சிட்டியிலேயே யூனிவர்சிட்டி கேம்பஸ்லயே எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் பிஹெச்டி ஃபுல் டைம் பார்ட் டைம்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல ஃபுல் டைம் பார்ட் டைம் இருக்கு. அதாவது எம்பிஏ ஃபுல் டைம் பார்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். அப்புறம் பயோடெக்னாலஜி அந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல இந்தந்த டிபார்ட்மெண்ட்ல பிஹெச்டி கோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மொத்தம் குரூப் 14 கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 39 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இதுல எல்லாம் நீங்க பிஹெச்டி ஃபுல் டைம் பார்ட் டைம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு இப்ப பிஹெச்டிக்கு அப்ளை பண்றீங்கன்னா மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பிஹெச்டிக்கு எத்தனை சீட் வேக்கன்ட் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. யூனிவர்சிட்டியில தெரிஞ்சுக்கிறது ஒரு வகை. அதே மாதிரி காலேஜ்ல வந்து எந்தெந்த நீங்க அப்ளை பண்ணக்கூடிய கோர்ஸுக்கு பிஹெச்டி கோர்ஸுக்கு மேஜருக்கு எத்தனை சீட் அந்த காலேஜ்ல இருக்கு வேக்கண்டா இருக்கு பிஹெச்டிக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். அதே மாதிரி யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்ல மட்டும் பிஹெச்டி எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு கொடுக்காம அஃபிலியேட்டட் காலேஜஸ்லயும் ரிசர்ச் சென்டர்ஸ்லயும் பிஹெச்டி கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணக்கூடிய காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதை நான் செப்பரேட்டா என்ன மொத்தம் ஒரு 20 பேஜஸ்க்கு மேல இருக்கு. ஸோ ஃபுல் டைம் பார்ட் டைம் எந்தெந்த காலேஜ்ல இருக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏவிபி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் திருப்பூர் அப்படின்னா அதுல காமர்ஸ் கோர்ஸ் பிஹெச்டி இன் காமர்ஸ் ஃபுல் டைம் பார்ட் டைம் இருக்கு. பிஹெச்டி இங்கிலீஷ் வந்து ஃபுல் டைம் பார்ட் டைம் இருக்கு. பிஹெச்டி மேனேஜ்மெண்ட் வந்து பார்ட் டைம் மட்டும் இருக்கு. வேற கோர்ஸ் எல்லாம் இல்லை. இது 3 மட்டும் தான் இருக்கு. அதுல மேனேஜ்மெண்ட் பார்ட் டைம் மட்டும் தான். இது மாதிரி லிஸ்ட் டோட்டலா இருக்கு. நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்தது அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இந்த டீடைல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபுல்லாவே நீங்க இந்த லிங்கையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க அதையும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து அடுத்து தேர்ட் கேட்டகரி கைட்லைன்ஸ். கைட்லைன்ஸ் நான் கிளிக் பண்றேன். கைட்லைன்ஸ் கிளிக் பண்ணோம்னா இப்போ இதுல என்ன இருக்கும் அப்படின்னா கைட்லைன்ஸ் இதுல இருக்கு. எஸ், கைட்லைன்ஸ் டு பி ஃபில் அப் தி பிஹெச்டி ஃபுல் டைம் பார்ட் டைம் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் அப் பண்றதுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. டீடைலா நல்லா ஃபுல்லா நிதானமா ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு ஆன்லைன்ல போய் வந்து நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுங்க. ஸோ அதனால எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால ஃபுல்லா நிதானமா படிச்சு பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டேட்ல உட்பட எல்லாமே கொடுத்துருக்காங்க. டெமோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பிஹெச்டி அட்மிஷன் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து டெமோவும் கொடுத்துருக்காங்க. டெமோ இருக்கு. இந்த லிங்கையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதையும் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்க நிதானமா சப்மிட் பண்ணுங்க. தப்பு பண்ணிடாதீங்க. நீங்க 3 காலேஜுக்கு போடலான்னு இருந்தீங்கன்னா 3 அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும். ஒவ்வொரு அப்ளிகேஷன் 1000 rupees. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தா 500 rupees ஃபார் ஈச் அப்ளிகேஷன். அதாவது ஒரு காலேஜுக்கு 3 போட்டீங்கன்னா 1500 அது மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 4th வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதை எப்படி பண்றதுங்கிறதுக்கு வந்து நான் லைவ் டெமோ இப்ப காமிக்கிறேன். பிஹெச்டி அட்மிஷன் ஜூலை 2025 செஷன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஏற்கனவே நீங்க ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தா, இப்ப பிஹெச்டிக்கு இப்பதான் பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் தான். நீங்க ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தீங்கன்னா பாருங்க, இந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்று உங்க நேமு, மொபைல் நம்பரு, ஆதார் கார்டு, இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க உள்ள போய்க்கலாம், லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பிஹெச்டி இப்பதான் பண்ண போறீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்து பண்ணணும். உங்க நேம் வந்து டைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் அப்படின்னா டைரக்டா வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது இப்போ இந்த டீடைல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, நேம் என்டர் பண்றது, என்டர் மொபைல் நம்பர் இதெல்லாம் பண்ணணும். இப்போ நேம் ஆஃப் த கேண்டிடேட்ல உங்க நேம் வந்து இந்த இடத்துல ஃபுல்லா வந்து டைப் பண்ணிருங்க. உங்க 10th மார்க் ஷீட் எப்படி இருக்கும் அதே மாதிரி டைப் பண்ணுங்க. மொபைல் நம்பர் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து தப்பு இல்லாம டைப் பண்ணிருங்க. நீங்க அதாவது இப்போ ஃபோர்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர். நேஷனாலிட்டி இந்தியன் அவங்களே கொடுத்துட்டாங்க. வேற கண்ட்ரி வேற இதா இருந்ததுன்னா இந்தியனுக்கு NRI 2 மட்டும் கொடுத்துருக்காங்க. NRI இருந்த
இந்தியன் ஆனா ஃபாரின்ல இருக்கீங்க அப்படின்னா என்ஆர்ஐ கிளிக் பண்ணுங்க. இல்ல இந்தியாவிலேயே தான் இருக்கேன் நீங்க இந்தியன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர், உங்க ஆதார் நம்பர் கண்டிப்பா டைப் பண்ணிடுங்க. உங்க ஆதார் நம்பர், இமெயில் ஐடி, நீங்க வேலிட் இமெயில் ஐடி, எந்த இமெயில் ஐடி இப்ப நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ தப்பில்லாம டைப் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க ஒன்று சொல்லியிருக்காங்க, நோட் ஆல் மெயில் கம்யூனிகேஷன்ஸ் வில் பி சென்ட் டு த இமெயில் ஐடி. எல்லாமே கம்யூனிகேஷன் அட்மிஷன் கன்ஃபார்ம் அது இதுன்னு எது வந்தாலும் சரி அது எல்லாமே இந்த இமெயில் ஐடிக்கு தான் அனுப்புவோம்னு சொன்னதுனால கேர் எடுத்துட்டு இமெயில் ஐடி தப்பு இல்லாம பண்ணுங்க. gmail.com கூட gmail.comனு போடாம gamil.comனு தப்பா டைப் பண்ணிடுறாங்க. பார்த்தா டக்குன்னு ரைட்டா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தப்பு இல்லாம டைப் பண்ணுங்க. அப்புறம் பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. பிஹெச்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இந்த பாஸ்வேர்டு, இந்த யூசர் நேம், இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன்னு கண்டிப்பா உங்க டைரியில் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய விஷயத்துக்கு நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் யூஸ் பண்றீங்க. பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எல்லாத்துக்குமே அதான். இப்ப ஆர்ட்ஸ் காலேஜ் அப்ளை பண்றதுக்கு, யூஜி அப்ளை பண்ண, பிஜி அப்ளை பண்ண, இன்ஜினியரிங் அப்ளை பண்ண, இது எல்லாத்துக்குமே அதுதான் தேவைப்படுது. நீங்க எந்தெந்த பர்பஸுக்கு எந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்கிறத செப்பரேட்டா அந்தந்த ஹெட்டிங்கை போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 4, 5, 6, 7 பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. அதனால ஒரு 7 இன்ஃபர்மேஷனை கொடுத்து தப்பு இல்லாம கொடுத்துட்டு ஒன்ஸ் நீங்க எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு பாஸ்வேர்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு ரிஜிஸ்டர் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிடும். ரிஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப வெளியே வந்துட்டு இதே மாதிரி ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு போயிட்டு இந்த லாகின் பேஜ் வரும். அப்போ வந்து இந்த லாகின் பாருங்க. இந்த லாகினை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க லாகின் இப்ப கிளிக் பண்ணோம் அப்படின்னு லாகின் வந்துருச்சு. லாகின்ல உங்க இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் நீங்க அதுல கொடுத்தீங்கல்ல ரிஜிஸ்ட்ரேஷன்ல அதை கொடுத்து நீங்க லாகின் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷனுக்குள்ள போயிடும். அப்ப நீங்க வந்து ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பின்னாடி வெளியே அடுத்த நாள் கூட நீங்க வந்து லாகின் இந்த பேஜ் வந்து அதுல இருந்து போய் நீங்க அப்ளிகேஷன் எல்லாம் ஃபுல்லா எடுத்து பார்த்தலாம். ஒரு தடவை அப்ளிகேஷன் ஃபுல்லா ரீடர் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனா கலெக்ட் பண்ணி கையில வச்சுக்கிட்டு நீங்க வந்து அதுல வந்து பண்ணுங்க. ஏன்னா உங்க பிஜி மார்க் அதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் வந்து இந்த சிஇடி மார்க் ஷீட் வந்து உள்ள கொடுக்க வேண்டியிருக்கும். அட்டாச் பண்ணும், ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணும். எப்படி ஸ்கேன் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே இந்த கைட்லைன்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல காமிச்சேன் இல்லையா? பாருங்க இந்த கைட்லைன்ஸ்ல இருக்கு. எவ்வளோ பிடிஎஃப் ஃபைலா இருக்கணும், ஜேபிஜி ஃபைலா என்ன சைஸ் அப்படிங்கிறது எல்லாம் பாருங்க. 50 KB சைஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நிதானமா ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு என்னென்ன ஃபர்ஸ்ட் பேரால பாத்தீங்கன்னா என்னென்னலாம் டவுன்லோட் சர்டிபிகேட் உள்ள கொடுக்கணும்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அட்டாச் பண்றது எல்லாமே ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா பிஹெச்டி கண்டிப்பா பண்ணணுமா சார், கண்டிப்பா வேணுமா அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் காலேஜுக்கோ யூனிவர்சிட்டிலையோ அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா, ரெகுலர் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா பிஹெச்டி இஸ் கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. யூஜிசி வந்து அப்பப்போ டைம் டு டைம் வந்து ரெகுலேஷன்ஸை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க வந்து யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா அது எலிஜிபிள் தான். பிஹெச்டி இல்லைனாலும் அது பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அது கொஞ்சம் டஃபா இருக்கும். பிஹெச்டி முடிச்சுட்டீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவை பிஹெச்டி பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெட் யூஜிசி நெட் பாஸ் பண்ணிட்டோம் இன்டர்வியூக்கு போறீங்க, பிஹெச்டி முடிச்சுட்டும் நீங்க இன்டர்வியூ போறீங்க அப்படிங்கிறப்ப நீங்க வந்து பிஹெச்டி முடிச்சவங்களுக்கு வந்து அதாவது என்ட்ரி லெவல் தான் யூஜிசி நெட் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். பிஹெச்டி முடிச்சிருக்கீங்களா எக்ஸ்ட்ரா பிளஸ் பாயிண்ட். ஏன்னா நீங்க கண்டிப்பா யூனிவர்சிட்டி அப்பாயின்மெண்ட்டுகளை பிஹெச்டி எல்லாம் எடுக்கிறது இல்லை. கவர்மெண்ட் காலேஜ்லயும் பிஹெச்டி இருக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸ்கோர் மார்க் எல்லாம் அதிகமா இருக்கு. ஸோ அதையெல்லாம் வச்சு பாக்குறப்ப பிஹெச்டி பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி இருந்தாலும் நீங்க அப்பாயின்மெண்ட்டே யூஜிசி நெட் எலிஜிபிலிட்டி வச்சுட்டு ஸ்லெட் வச்சுட்டு நீங்க அப்பாயின்மெண்ட்டே வாங்கிட்டீங்கன்னா கூட பின்னாடி பிஹெச்டி எல்லாம் முடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அலவன்ஸ் எல்லாம் இருக்கு. பிஹெச்டிக்கு வந்து டபுள் இன்க்ரிமெண்ட் அது மாதிரி எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நீங்க வந்து பிஹெச்டி பண்ணிக்கிறது பெட்டர். வாய்ப்பை தவற விட வேண்டாம். அதாவது டீச்சிங் லைனுக்கு போகணும், யூனிவர்சிட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கணும், கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் காலேஜில் அப்பாயின்மெண்ட் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு ஆர்வமோ எண்ணமோ எய்மோ ஒரு கோலோ ஆம்பிஷனோ இருந்தா கண்டிப்பா பிஹெச்டி ஜாயின் பண்றது பெட்டர். ஓகேவா? மற்ற கோர்ஸ் மற்ற கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுங்கிற மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அது தேவையில்லை. எஜுகேஷன் லைன்ல நீங்க டீச்சிங் லைன் போகணும் அப்படின்னா அது காலேஜ் யூனிவர்சிட்டி லெவல்ல போகணும் அப்படின்னா கண்டிப்பா வேணும். அதனால நீ இது மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறப்ப பார்ட் டைம் அப்படிங்கிறப்ப நீங்க ஒர்க் பண்ணிட்டே வந்து பார்ட் டைம்ல பண்ணலாம். ஃபுல் டைம்னா அந்த காலேஜுக்கு போயே தான் பண்ணணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேவா? இது சம்மந்தப்பட்ட இன்னும் 2-3 வீடியோ பின்னாடி தொடர்ந்து நம்ம வரும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய இது மாதிரியான எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை கிளிக் பண்ணி அது எல்லாமே நீங்க கேட்கவோ பார்க்கவோ முடியும். இப்போ நான் சொன்ன லைவ்ல காமிச்ச அத்தனுடைய
லிங்கையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க நோட்டிபிகேஷன் வாங்கணும் பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. கைட்லைன்ஸ் வேணும்னாலும் பார்த்துக்கோங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா அங்க போய் அதை அப்படியே ஃபில்அப் பண்ணி கூட நீங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாகின் பண்ணி அப்ளிகேஷனுக்குள்ள போய்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.